தஞ்சை பெரிய கோயில் தான் போயிருந்தோம். தஞ்சைக்காக தான் நான் வந்து டூரே வந்தது. ஒரு ஒரு பீச்சு தஞ்சை கோயில் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னோனே நான் குஷியாயிட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளையில பார்த்தது இந்த கோயில். இந்த கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்மளோட வரலாறு இல்லையா, நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருந்துருக்காங்க. ஒவ்வொரு சிற்பத்துக்கும் அர்த்தம் சொல்லிடலாம். அதெல்லாம் பார்த்து பார்த்தே ஹைப் ஆயிருச்சு. இந்த கோயிலுக்கு போயே ஆகணும். நிறைய ஃபாரினர்ஸ் அங்கே இருந்தாங்க. அவங்களே இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறப்ப நம்ம பக்கத்தில் தானே இருக்கோம், நம்ம போய் பார்க்கக்கூடாதான்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அங்கே பாருங்கள் எத்தனை ஃபாரினர் துருவக்கிட்ட கூட பேசுனாங்க. நீ க்யூட்டாக இருக்குன்னு ஒரு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கும் இந்த கோயிலை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த டூர் கைடுக்கெலாம் அவ்வளோ விஷயம் கேட்குறாங்க. நம்ம கோயிலில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நமக்கே தெரியல. அவங்க அவ்வளோ பிரமிப்பாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் என்னால் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது. அதுவுமே வெளியே வரையும் தான், உள்ளெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய கோயிலில் போகிற இடத்துலலாம் நோ வீடியோ நோ கேமரா, நோ வீடியோ நோ கேமரான்றாங்க. எங்கேயுமே வீடியோ எடுக்கவே முடியல. வீடியோ எடுக்கிற இடத்துலலாம் துருராவடி பண்ணுறான். துருராவடி பண்ணுற இடத்துல வீடியோ எடுக்க முடியல. இதே மாதிரி தான் போச்சு. ஆனால் தஞ்சை கோயிலை நான் விட்டு வைக்கல. எனக்கு நானே ஃபுல்லாக தூக்கிட்டேன்ல துருவை. எங்கள் நாத்தனார் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூக்கிக்கிட்டாங்க. தஞ்சை கோயிலை முடிஞ்ச அளவு ரசிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க அடுத்தடுத்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி. என்னால் அந்த கோயிலை விட்டு வரத்துக்கு மனசே இல்லை. அங்கே போயிருக்க எல்லாருக்குமே இப்படி இருக்கான்னு தெரியல. பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக இருந்திருக்காது இந்த கோயில். அந்த பழமையோட இதுலேயே விட்டதுனாலேயே இவ்வளோ அழகாக இருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு இடமும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக அந்த மண்டபம் மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தான் போனோம். நிறைய லைட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கவங்கள கேட்டதுக்கு நைட்டு ஃபுல்லாக இந்த லைட்லாம் எரியும், பார்க்க சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ நம்ம நைட் வந்திருக்கலாமே, நைட்டு மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அடுத்த தடவை வந்தால் இந்த மாதிரி டூரை கூட வந்தால் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நைட்டு தனியாக பேசி நைட்டு வந்து தஞ்சையை பார்க்கணும் ஒரு நாள். அது ஒரு ஆசையாயிருச்சு இப்போது. ஏன்னா அவ்வளோ லைட் இருந்தது சுற்றி. அப்போ நைட் அந்த கோயில் மேலே வந்து அந்த லைட் படுறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு ஆசை. ஆனால் வெயில் தாங்க முடியல. அந்த மேட்டு போட்டிருந்தாங்க, அது மேலே தான் நடக்கிறோம். ஆனாலும் சூடு தாங்க முடியல. காலை வச்சா ஏதோ தீ மிதியில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஓடு ஓடு ஓடுன்னு எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தோம். பட்டு என்னால் அந்த கோயிலில் இருக்க அந்த கோபுரத்தை பார்த்துட்டு எனக்கு நகரவே முடியல. ஆனாலும் சரி அப்புறம் போய் தானே ஆகணும், அடுத்தடுத்த கோயிலுக்கு போகணுமேனு வந்துட்டோம். அடுத்த தடவை வந்தால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த கோயிலுக்கு வரணும். துருவுக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கேயே படுத்துக்கிட்டு வரமாட்டேன்னு அழுக ஆரம்பிச்சுக்கிட்டான். வெயில் எந்திரிடானா எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அவனுக்கும் என்னை மாதிரியே இந்த கோயில் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பொருள்லாம் வச்சுருந்தாங்க, தலையாட்டி பொம்மைலாம். டைம் இல்லை, வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கணும் இதெல்லாம்.